வணக்கம். இந்தியா சீனா பிரச்சினை அவ்வளவு விரைவில் தீர்க்கப்படாது என்றே சொல்ல முடியும். சீனாவிடமிருந்து வெளிப்படும் கருத்துக்கள் மற்றும் இந்தியாவின் கருத்துக்களின் அடிப்படையில்தான் இதை கூறுகிறோம். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லையில் பிரச்சினைகள் உள்ளன. அவை இப்போதும் மிகவும் தீவிரமான விஷயங்களாகவே தொடர்கின்றன என்றும் அந்த பதற்றம் இப்போதும் மாறவில்லை என்றும் இந்திய இராணுவத்தின் தளபதி கூறியுள்ளார். அதன் பின்னர் வாஷிங்டன் டிசியில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் ஒரு நேர்காணலில் அது குறித்து பேசியுள்ளார். அவரும் அதில் இப்போதும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன, அவற்றை தீர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன, அந்த பிரச்சனைகளை அப்படியே வைத்துக்கொண்டு மற்ற உறவுகளை தொடர்வது சாத்தியமற்ற ஒன்றாகும். எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் மட்டுமே மற்ற உறவுகள் நல்லவிதமாக தொடர முடியும் என்று உறுதிபட கூறியுள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர். இதற்கிடையில் எல்லை பிரச்சனைகளில் இந்தியாவுடன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுள்ளது என்று சீன ராணுவ அலுவல் கூறியுள்ளது. அவ்வாறு சொல்லும் அதே நேரத்தில் பூட்டான் எல்லையில் பெருமளவிலான கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது சீனா. சீனா வாய்ப்புகளை பயன்படுத்தும் ஒரு நாடாகும். கியூபா ஏவுகணை நெருக்கடி நிலவிய போதுதான் இந்தியாவை தாக்கியது சீனா. 1962 அக்டோபர் 20 முதல் நவம்பர் 21 வரை நீண்டிருந்தது இந்தியா சீனா போர். கியூபா ஏவுகணை நெருக்கடி 1962 அக்டோபர் 16 தொடங்கியிருந்தது. 16 கியூபா நெருக்கடி தொடங்கியதில் இருந்து 3 தினங்களுக்கு பிறகு அக்டோபர் 20 இந்தியாவை தாக்கியிருந்தது சீனா. சோவியத் யூனியனுக்கு அருகாமையில் துருக்கியில் அமெரிக்கா ஏவுகணைகளை நிறுத்தியிருந்ததற்கு பதிலாக கியூபாவில் ரஷ்ய ஏவுகணை கட்டமைப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து உருவானதாகும் கியூபா ஏவுகணை நெருக்கடி. அப்போது அந்த நெருக்கடி நேரத்தில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் கிட்டத்தட்ட ஒரு போரின் விளிம்பில் நின்றன. அது ஒரு அணு ஆயுத போராகவும் 3ஆம் உலகப் போராகவும் நடக்க வாய்ப்பிருந்த ஒரு சூழலாகும். அக்டோபர் 16 அந்த நெருக்கடி நிலை தொடங்கியது என்றால் 20ஆம் தேதி சீனா இந்தியாவை தாக்கியிருந்தது. நவம்பர் மாதம் வரை நீண்டிருந்தது இந்தியா சீனா இடையேயான அந்த போர். கியூபா நெருக்கடி அக்டோபர் 29 முடிவுக்கு வந்தது என்றாலும் இந்தியா சீனா போர் மேலும் சில நாட்கள் நீடித்திருந்தது. பின்னர் இந்தியாவிற்கு ஆதரவாக அமெரிக்கா வர வாய்ப்புள்ளது என்பதையும் சோவியத் யூனியன் தமக்கு ஆதரவாக வர வாய்ப்பு இல்லை என்பதையும் புரிந்து கொண்ட பின்னர்தான் சீனா போரை நிறுத்தியது. இன்று உலகம் வெவ்வேறு பகுதிகளில் போர் முகங்களை கொண்டுள்ளது. ஒருபுறம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டுள்ளது, மறுபுறம் இஸ்ரேல் ஹமாஸ் அல்லது இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா ஈடுபட வாய்ப்புள்ளது. அப்படி ஒரு சூழல் நிலவும் போது ரஷ்யா இந்தியாவிற்கு ஆயுதங்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும். அதேபோல அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் போரில் ஈடுபட்டுள்ள நிலையில் அமெரிக்கா இந்தியாவிற்கு ஆயுதங்கள் வழங்குவதிலும் சிக்கல் ஏற்படும். அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு சீனா இந்தியாவுடன் ஒரு மோதலுக்கு தயாராகவும் வாய்ப்புள்ளது. ஆனால் பொதுவாக இன்றைய நிலையில் நாடுகள் சமாதானமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கவே முயற்சிக்கும். இந்தியா சீனா போர் நடந்தாலே கூட அமெரிக்காவால் சீனா மீது உடனடியாக தடைகளை ஏற்படுத்த முடியாது. இரு நாடுகளும் அணுசக்தி நாடுகளாக இருப்பதால் அதை பயன்படுத்தவும் முடியாது. அத்தகைய ஒரு சிக்கலான சூழல் இன்று உலகில் நிலவிக் கொண்டுள்ளது. அதனால் இந்தியாவிற்கு எதிராக அப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்யாது சீனா என்று கருதலாம். ஆனாலும் இந்தியா சீனா இடையேயான பிரச்சனைகள் நாம் நினைப்பது போல் அவ்வளவு சுலபமாக தீர்க்கப்பட முடிந்தவை அல்ல. இந்தியா சீனா இடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டுள்ளது என்று ஏற்கனவே கூறியிருந்தார் டாக்டர் ஜெய்சங்கர். அதற்கு அமெரிக்காவின் தலையீடு ஒரு காரணம் என்றால் பிரிக்ஸை வலுப்படுத்த வேண்டுமென்ற சீனாவின் விருப்பமும் அதற்கு ஒரு காரணமாகும். பிரிக்ஸை வலுப்படுத்த வேண்டுமென்று சீனா நினைக்கும் அதே நேரம் அந்த கூட்டமைப்பில் இந்தியா இருக்க வேண்டுமென்று அந்த நாடு விரும்புவதாக தெரியவில்லை. இந்தியா பிரிக்ஸை விட்டு வெளியேறினாலும் பரவாயில்லை என்ற எண்ணம்தான் உள்ளது சீனாவிற்கு. இந்தியா பிரிக்ஸில் இருக்கும்போது சீனாவின் பல நோக்கங்களை செயல்படுத்த தடையாக இருக்கும். சீனா விரும்பும் ஒரு நாட்டையோ அல்லது மற்ற உறுப்பினர்கள் விரும்பும் ஒரு புதிய நாட்டையோ பிரிக்ஸில் சேர்க்க வேண்டுமானால் அப்போது இந்தியாவின் ஒப்புதலும் அவசியமாகும். இந்தியாவும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே எந்த ஒரு நாட்டையும் சேர்க்க முடியும். இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படுவதாகும். மற்றபடி எல்லா விஷயங்களிலும் அதுதான் நிலைமை. அதாவது அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதல் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும். பாகிஸ்தானை சேர்க்க வேண்டுமென்றோ வடகொரியாவை கொண்டு வர வேண்டுமென்றோ சீனா விரும்பக்கூடும். ஆனால் அதெல்லாம் நடக்க வேண்டுமானால் இந்தியாவும் நினைக்க வேண்டும். இந்தியாவின் சுதந்திரமான ராஜதந்திர கொள்கை சீனாவின் பல நோக்கங்களுக்கும் ஒரு தடையாக உள்ளது. எனவே சீனா நினைப்பது போல் பிரிக்ஸ் வலுப்பட வேண்டுமானால் அதிலிருந்து இந்தியா வெளியேற வேண்டும் என்று விரும்பும் சீனா. காரணம், தமது நோக்கங்களை நிறைவேற்றும் விதத்தில் பிரிக்ஸ் வலுப்பெற வேண்டும் என்றுதான் நினைக்கிறதே தவிர
உண்மையில் அந்த கூட்டமைப்பு வலுப்பெற வேண்டும் என்பது சீனாவின் எண்ணம் அல்ல. அதே நேரம் இந்தியாவும் இருக்கும் பிரிக்ஸை தான் ரஷ்யா விரும்புகிறது. இந்தியா இல்லாமல் பிரிக்ஸ் இல்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளது ரஷ்யா. மற்றொரு முக்கியமான விஷயம், ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராவதற்கு முயற்சித்து வருகிறது பாரதம். தற்போதைய நிரந்தர உறுப்பு நாடுகளில் 4 நாடுகள் ஏற்கனவே இந்தியாவிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளன. இதுவரை மறுத்து வந்த சீனா இப்போது ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்ற அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. ஐநா மறுசீரமைப்பை தள்ளி போடுவதற்கும் இந்த போர்ச்சூழல் உதவிகரமாக இருக்கும் என்று சீனா கருதும். காரணம், உலகப் போரில் ஈடுபடும் போது ஐநா மறுசீரமைப்பு குறித்து பேச்சுக்கு என்ன அவசியம் உள்ளது, என்ன அர்த்தம் உள்ளது என்ற நிலை ஏற்படும். போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான நோக்கமாக இருக்கும். அமைதி நிலவினால் தானே மறுசீரமைப்பை பற்றி சிந்திக்க முடியும். எனவே சீனா எவ்வாறு சிந்திக்கும், எத்தகைய நரித்தனங்களை செய்யும் என்று சொல்ல முடியாது. சீனாவை பொறுத்தவரை இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஏற்பட்டுள்ளது என்று சொல்கிறது. ஆனால் நமது ராணுவ தளபதியின் வார்த்தைகளை மிகவும் தீவிரமாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சீனாவுடனான பேச்சுவார்த்தைகள் தொடரும் போதும் கிழக்கு லடாக்கில் ராணுவ நிலைநிறுத்தலில் சமரசத்திற்கு இடமில்லை என்று கூறியுள்ளார் ராணுவ தளபதி. கேல்வான் மோதலுக்கு முந்தைய சூழலை எல்லையில் திரும்ப கொண்டு வர வேண்டும். அதற்காக இந்தியா எந்தவித சமரசத்திற்கும் தயாராக இல்லை என்று கூறியுள்ளார். கிழக்கு லடாக் மோதலுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே ராஜதந்திர தளத்தில் 2 முறை பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. இரு நாடுகளின் கோப்ஸ் கமாண்டர் தள பேச்சுவார்த்தை 21 முறை நடந்துள்ளது. இந்தியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எந்தவித சமரசத்திற்கும் தயாராகாத சீனாவின் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தளபதி. 2020 கிழக்கு லடாக்கின் கேல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இனி நிலைமை சீரடையாது என்ற நிலைப்பாட்டை எடுத்தது இந்தியா. அதன் பிறகு பல பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன, பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் சில இடங்களில் இப்போதும் முருகல் நிலை உள்ளதை மறுக்க முடியாது. முன்பு பிரச்சனை நிலவிய பல இடங்களில் இருந்து சீன ராணுவம் பின்வாங்கியுள்ளது. ஆனால் டெம்சோக் உட்பட உள்ள சில இடங்களில் இப்போதும் அந்த பதற்ற நிலை உள்ளதாக கூறுகிறார் தளபதி. அதனால் அங்கெல்லாம் எந்தவித சமரசத்திற்கும் இந்தியா தயாராகாது. காரணம், எவ்வளவுதான் விட்டுக் கொடுத்தாலும் கூடுதலான தயாரெடுப்புடன் மீண்டும் சீனா அதே வேலையை செய்யும். பிரச்சனைக்குரிய பகுதிகளில் இருந்து மாறித்தான் இரு நாடுகளின் இராணுவங்களும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். தர்க்கத்திற்குரிய அந்த பகுதியில் இரு நாட்டு இராணுவங்களும் ரோந்து பணியை மேற்கொண்டுவிட்டு திரும்பிச் செல்வதுதான் வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் அந்த வழக்கத்திற்கு மாறாக சீனா நடந்து கொள்ளும் போதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. 2020 அவ்வாறு ரோந்து மட்டுமே செல்ல வேண்டிய இடத்தில் சீனா தங்கியிருந்ததால் தான் பிரச்சனை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் எவ்வாறு எங்கு சீனா தமது இராணுவத்தை நிலைநிறுத்தி உள்ளதோ அதே இடங்களில் அதே விதத்தில் இந்தியாவும் இராணுவத்தை நிறுத்தியது. அதனால் சீனாவை ஒருபோதும் நம்ப முடியாது. 62 செய்த தவறை ஒருபோதும் செய்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக உள்ளது இந்தியா. 67 சீனா மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தியபோது இந்தியா சீனாவை தோற்கடிக்க முடிந்தது. அதற்கு காரணம், எப்போது வேண்டுமானாலும் சீனா தாக்கக்கூடும் என்று இந்தியா எதிர்பார்த்து இருந்ததுதான். இப்போது 60 இருந்ததை விட சீனா பலமடைந்துள்ளது. இந்தியாவும் பல மடங்கு வலிமை அடைந்துள்ளது. இந்தியாவை விட பொருளாதார ரீதியாக மிக வலிமையாக உள்ளது சீனா. என்னவானாலும் சீனாவை முழுமையாக ஒருபோதும் ஒருவராலும் நம்ப முடியாது. அதைத்தான் நமது இராணுவ தளபதி கூறியுள்ளார். உலக அளவில் நடக்கும் பிரச்சனைகளையும் நெருக்கடியான சூழ்நிலைகளையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்தும் ஒரு நாடாகும் சீனா. இப்போது அத்தகைய சூழல் உலக அளவில் நிலவுகிறது. அதனால் சீனா இந்தியாவை தாக்குமா என்றால் அத்தகைய ஒரு தவறான முடிவை சீனா எடுக்காது. ஆனால் இந்தியா கவனக்குறைவாக இருந்தால் வாய்ப்பை பயன்படுத்த நினைக்கும் சீனா. ஒருவேளை அத்தகைய ஒரு முயற்சியை சீனா மேற்கொண்டால் அதை தடுக்கவும் 62 சேர்த்து சீனாவிற்கு பாடம் புகட்டவும் நாம் தயாராக இருக்க வேண்டியது அவசியமாகும். அந்த அவசியம் உள்ளதென்பது தளபதியின் வார்த்தைகளில் இருந்தே தெளிவாகிறது.